கழுத புலி கூட்டத்தையும் நரி கூட்டத்தையும் அடிச்சு விரட்டி இருக்கும் போது அங்கிருந்து ஒரு குரங்கு கூட்டம், இது வரைக்கும் பேர் சொல்ல மாட்டோம், இப்பத்துல இருந்து சொல்லுவோம். யார் அந்த குரங்கு கூட்டத்துக்கு 2 ஹிண்ட் கொடுக்குறேன். ஊர்ல மழை இல்ல, விவசாயம் இல்ல, ஏழைகள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. உங்க கும்பல் கிட்ட மட்டும் எப்படி சேர்த்து திசை திசைனா காசு வருது. நீங்க திறன் நிதி கொடுக்குற வரைக்கும் நாங்க பென்ஸ் கார் வாங்கினே இருப்போம். அவங்க கிட்ட போய் உங்ககிட்ட எத்தனை எம்எல்ஏ எத்தனை கவுன்சிலர் இருக்குன்னு கேட்டு பாருங்களேன். நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்க எல்லாம் குரங்கு கூட்டமா இந்த செலக்ட் பண்ணி அதை சொல்லுது. அடுத்து போட்டா 4 ஊருக்கு விருந்து வைக்கலாம். இவன் எல்லாம் ஓசி சோறு வாய வாடகைக்கு விட்டு திங்கிற இவன் ஓசியில சோறு திண்டு திண்டு மூளை இருக்குல்ல, மூளை குண்டிக்குள்ள போயிடுச்சு இவனுக்கு. ஓசூர்ல காவிரி ஆறு ஓடுன்னு சொன்னோம்னால இவன் கிட்ட நம்ம என்ன அறிவை எதிர்பார்க்க முடியும்? அப்புறம் நான் கேட்கிறேன், பாயிண்ட்டுக்கு வரேன். குரங்கு என்ன பண்ணும்? மரத்தை விட்டு மரம் தாவும். கரெக்டா? நான் வீடியோ போடுறேன் பாருங்க. யாரு தாவுறது? தாவேக்காவுடைய சோம்பிஸ் தாவுறாங்களா? அப்புறம் என்ன பண்ணும்? கண்ட இடத்துல பாயும். கரெக்டா? விஜய் அண்ணா வரும்போது அவர் கார்ல போய் பாயிறாங்களா? அப்புறம் என்ன பண்ணும்? எவனையாச்சும் புடிச்சு கடிச்சு வச்சிரும். கரெக்டா? வெறி நாய் மாதிரி கடிக்கிறாங்களா? யாரு குரங்கு கூட்டம்? இப்ப தெரியுதா யாரு குரங்கு கூட்டம்னு? அப்புறம் நம்ம திருநெல்வேலி வாங்கினோமா? நாம் தமிழர் கட்சி மட்டுமா திருநெல்வேலி வாங்குச்சு? ஏன் நீங்க வாங்கல? இந்த காட்டுறேன் பாரு எவிடன்ஸ். நாங்களாச்சு 50 100 திருநெல்வேலி வாங்குவோம். நீங்க கோடிகள்ல திருநெல்வேலி வாங்கி உங்க அண்ணன் விஜய் வந்து தனி விமானத்துல ஒரு இடத்துக்கு போகும்போது தனியா விமானம் எடுத்துட்டு போயிட்டு வராரு. எங்க அண்ணன் சீமான் வந்து எக்கனாமி டிக்கெட் புக் பண்ணி மக்களோட மக்களா அவர் போய் வருவாரு. சரியா? அப்புறம் பென்ஸ் கார் வாங்கிட்டான்னு சொல்றீங்க, அவரு காரு தாங்கிறதுக்கு நீ ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கு பிறந்ததுன்னா ப்ரூஃப் கொடுறான். செலக்ட் பண்ணி முடியாதுல்ல? உங்க அண்ணன் விஜய் மாதிரி அரசாங்கத்தை ஏமாத்தி ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு என்ட்ரி டாக்ஸ் கட்டாம நீதிமன்றம் கொட்டு கொட்டு என்று தலையில் கொட்டியதெல்லாம் மறந்து விட்டாயா செலக்ட் பண்ணி? அப்புறம் நாம் தமிழர் கட்சி கிட்ட கவுன்சிலர் இல்ல, எம்எல்ஏ இல்லன்னு சொன்னீங்க. நாம் தமிழர் கட்சி கிட்ட 6 கவுன்சிலர் இருக்காங்க. அதுல கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டுமே 5 கவுன்சிலரும், தென்காசி மாவட்டத்துல 1 கவுன்சிலர் இருக்காங்க. சரியா? ஓசூர்ல காவேரி ஆறு ஓடுதுன்னு சொன்ன உங்ககிட்ட என்னத்த அறிவு எதிர்பார்க்கிறது? எங்க கிட்ட எம்எல்ஏ தானா இல்ல. எம்எல்ஏ இல்லாத எங்களை பார்த்து இந்த கதர் கதறீங்கல்ல. அந்த பாயா இருக்கணும்டா. நான் தமிழர் கும்பலுக்கு கேக்குறேன், எங்க அண்ணன் முதல்வர் டி ஜோசப் விஜய் பத்தி இந்த அநாகரிக பேசலாம் நீ பேசினா ஒண்ணும் பண்ண மாட்டோம். சட்டம் இந்த கடமையை செய்யும். இந்த உருட்டல் மக்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சி கிட்ட வச்சுக்காதரா. எங்க அண்ணன் சீமான் மேல 250 வழக்கு இருக்கு. எல்லாம் மக்களுக்காக போராடி சிறை சென்ற வழக்கு. உங்க அண்ணன் விஜய் மாதிரி வாங்கின காருக்கு டாக்ஸ் கட்டாம கவர்மெண்ட் ஏமாத்தின வழக்கு கிடையாது தம்பி. இதுக்கப்புறம் 2 பேருக்கு மட்டும் தான் போட்டியே. ஒன்னு என்டிகே, இன்னொன்னு எங்க அண்ணன் சொல்லுவாப்ல. ஆனா சொன்னா இன்னொன்னு டிவிகே.